பிக் பாஸ் ரசிகர்களால பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஃப்ரீஸ் டாஸ்க் அடுத்த வாரம் நடக்கவிருக்கக்கூடிய நிலையில, இந்த வாரத்திற்கான வீக்லி டாஸ்க்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்ட வச்சு விட்டுருக்கிறாரு பிக் பாஸ். இந்த வாரம் குடுக்கப்பட்ட வீக்லி டாஸ்க்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரத்தை கணிக்கணும். அதாவது 30 நிமிடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, யார் வந்து 30 நிமிடத்திற்கு பக்கத்துல கணிக்கிறாங்களோ 29.5 இல்ல 29.9 அப்படின்னு சொல்லி 30 நிமிடத்திற்கு யார் அருகில கணிக்கிறாங்களோ, அவங்களே வெற்றியாளர் அப்படின்னு சொல்லப்படுவார்கள் என்று பிக் பாஸால அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. நீங்க நேரத்தை மட்டும் கணிக்க போறதில்ல, நேரத்தையும் கணிச்சுக்கிட்டு அட் த சேம் டைம் நீங்க வந்து விதவிதமாக கோமாளி காஸ்டியூம்ஸை போட்டுட்டு நீங்க டான்ஸ் மாரத்தானுக்காக நீங்க டான்ஸும் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. முதல் ரவுண்டில் நீங்க கணிக்கப்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி 35 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 35 மினிட்ஸுக்கு ரொம்ப நெருக்கமாக கெஸ் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா, திவ்யா, கானா வினோத் மற்றும் அமித் பார்கவ் இருந்த டீமு. மொத்தம் 3 டீமு. அந்த டீம்ல வந்து சாண்ட்ரா இருந்த டீம் தான் கெஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா சாண்ட்ராவை வந்து எப்படியாவது இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல ஜெயிக்க வச்சு பிரஜனை வந்து நீங்க வந்து அப்படியே உள்ள வர வச்சு பிரஜனுடைய டாட்டர்ஸ் 2 பேரையும் வர வச்சு சாண்ட்ராவோட பிரஜனை 24 மணி நேரமும் இருக்க வச்சு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில எப்படி போய்கிட்டு இருக்கு கேமு அப்படின்னு சாண்ட்ராவுக்கு வந்து பிரஜன் இன்புட்ஸை கொடுத்து சாண்ட்ராவுடைய கேமை வேற லெவலில் எலவேட் பண்ணுறதுக்கான பிளானை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டே சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்க. சாண்ட்ரா நேரத்தை கெஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் வெளியான மங்காத்தா திரைப்படத்தில் அம்பானி பரம்பரை அப்படிங்கிற பர்டிகுலர் சாங்குக்கு வேற லெவல் எக்ஸ்பிரஷன், வேற லெவல் எனர்ஜி, வேற லெவலில் இன்புட்டை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ஏன்னா சாண்ட்ராவுக்கு இந்த டாஸ்கினுடைய முக்கியத்துவம் நன்றாக தெரியும். இந்த டாஸ்கில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா எப்படியாவது நம்ம டீமை கன்வின்ஸ் பண்ணி பிரஜனை நம்ம கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வச்சிடலாம். பிரஜன் மற்றும் நம்மளுடைய குழந்தைகளோட ஒரு நாள் இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கேமுக்கும் அது மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா யோசிக்கிறாங்க. சரி, சாண்ட்ரா இருந்த டீம் மட்டும்தான் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு க்ளோஸ் காலும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னும் 2 டீமும் பெட்டராக தான் கணிச்சிருந்தானுங்க. பட் சாண்ட்ரா டீம் டிட் தியர் பெஸ்ட். இதில் மொத்தம் 3 டீமு. யார் யார் எந்தெந்த டீமுன்றதை நான் சொல்லிடுறேன். டீம் நம்பர் 1 அதுக்கு பேர் வந்து கரகாட்ட கும்பல். அதுதான் நம்மளுடைய சாண்ட்ராவோட டீமு. வினோத், அமித், சாண்ட்ரா, திவ்யா 4 பேர் அந்த டீமில் இருக்கிறாங்க. டீம் நம்பர் 2 எம்மாடி ஆத்தாடி நடனக்குழு. நல்ல பேர்ரா. எம்மாடி ஆத்தாடி என்ன எனக்கு தரியாடி அப்படின்னு வேற லெவலில் பேர் வச்சிருக்கிறாங்க. இதில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனி இருக்கிறாங்க, நம்மளுடைய விஜே பார்வதி இருக்கிறாங்க, ஆதிரை மற்றும் கமருதீன். என்னடா கமருதீனையும் விஜே பார்வதியும் ஒரே டீமில் போட்டு எப்படியெல்லாம் மாமா வேலை பார்க்குறாங்க இவங்க. சார் ரைட்டு, இவங்க வந்து டீம் நம்பர் 2. அதுக்கப்புறம் டீம் நம்பர் 3 இதில் வந்து 5 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 டீமில் 4 பேர். டீம் நம்பர் 3 ஆடிக்கினே இருப்போம் டீம் பேர். இதில் இருக்கக்கூடிய 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, விக்ரம், அதுக்கப்புறம் எஃப்ஜே, சபரி, சுபிக்ஷா மற்றும் அரோரா. குட் காம்பினேஷன்ரா. மங்காத்தா படத்துக்கு வந்து அந்த பக்கம் இவங்கெல்லாம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இவங்களும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சபரி, அதுக்கப்புறம் எஃப்ஜே, விக்ரம் இவங்கெல்லாம். இந்த எஃப்ஜேன்றவெல்லாம் போய் அந்த தண்ணி திருவுற பைப் இருக்குல்ல, அதை திருவி விட்டு ஒவ்வொரு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு டயத்தை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ பண்ணி டயத்தை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் 35 நிமிஷம் அதை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி நியர்லி 31 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு கெஸ் பண்ண சாண்ட்ரா உடைய அணிக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 1 hour and 17 minutes அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை யார் க்ளோஸாக கெஸ் பண்ணி 2வது ரவுண்டை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. எனக்கு என்னமோ இந்த பர்டிகுலர் டாஸ்கில் சாண்ட்ரா வந்து ஃபுல் எனர்ஜியோட இறங்கி டான்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், திவ்யா கணேஷுக்கு எதிராக விக்கல்ஸ் விக்ரமுக்கிட்ட இன்னைக்கு காலையில் உட்காந்துட்டு இருந்த சாண்ட்ரா வேற எங்க இன்னைக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் இந்த அம்பானி பரம்பரை சாங்கு போட்ட உடனே அப்படியே வேற ஒரு சாண்ட்ராவா மாதிரி, அதாவது இந்த சந்திரமுகி படத்தில் வர்ற ஜோதிகா மாதிரி வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டான்ஸை இறங்கி பின்னி படல் எடுக்கிறாங்க. எதுக்காக? தன்னுடைய கணவன் தன் கூட 24 மணி நேரம் இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் தன்னோடு 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த எஃபர்ட்டை போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. எந்த திவ்யாவோட அவங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சோ, எந்த திவ்யானால தன்னுடைய கணவர் பிரஜன் வந்து எவிக்ட் ஆகி வெளில போனார் அப்படின்னு சாண்ட்ரா நம்பிக்கிட்டு இருக்காங்களோ,
அதே திவ்யாவோட சேர்ந்து ஒரே டீம்ல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சாண்ட்ரா. திவ்யாவோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திவ்யா கூட உட்காந்து நார்மலான கான்வர்சேஷன் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் சாண்ட்ரா மற்றும் திவ்யாவுக்கு நடுவுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னதான் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், நம்ம தப்பா தான் திவ்யாவ நெனச்சுக்கிட்டு இருந்தாலும், ஒரு டாஸ்க்ன்னு வரும்போது டீமா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சாண்ட்ரா எடுத்திருக்கக்கூடிய முடிவு வரவேற்கத்தக்கது. சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற லெவல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அவங்க ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாண்ட்ராவுடைய கணவரான பிரஜனு வெளியில வந்து வீடியோ ஒண்ணு போட்டு, அந்த வீடியோல வந்து திவ்யா கணேஷ் என்கிட்ட ஒரு பிரதர் கார்ட யூஸ் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. திவ்யா கணேஷ் மேல நான் செம கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தாரு. திவ்யா கணேஷ் விஜே பார்வதி மாரி என்கிட்ட ஒரு கேம ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நான் அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனையும் வச்சிருக்கிறாரு. ஸோ திவ்யா கணேஷ், சாண்ட்ரா மற்றும் பிரஜன் இவங்க 3 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனை பெரும் பிரச்சனையா ஃப்ரீ ஸ்டார்ஸ் கப்ப மாறப்போது. குறிப்பா பிரஜன் ஒருவேளை சாண்ட்ரா டீம் ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்குவோம். ஜெயிச்சு பிரஜன் உள்ள வராரு. வந்து 2 குழந்தைகளோட அங்க 24 மணி நேரம் ஸ்டே பண்றாரு. அப்படி பண்றப்போ திவ்யா கணேஷ் கிட்ட மென் கார்ட யூஸ் பண்ணி நீ வந்து அது என்ன பிரதர் கார்ட யூஸ் பண்ணி நீ என்னோட கேம ஸ்பாயில் பண்ணிட்ட. சாண்ட்ரா வந்து இவ்வளோ தூரம் இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ அவர் வந்து பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ண பண்ணி, அது சாண்ட்ராவுக்கும், பிரஜனுக்குமே மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகிருமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. சாண்ட்ரா, பிரஜன் உங்க 2 பேருக்கு பேக் ஃபயர் ஆனா அது பிரச்சனை இல்ல. எண்ட் ஆஃப் த டே நீங்க குழந்தைகள கூட்டிட்டு வரீங்க. அந்த குழந்தைங்க பாவம் பச்சை மண்ணுங்க. அதுங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க மேலயும் ஒரு தேவையில்லாத ஒரு ஹேட்ட கிரியேட் பண்ணிறாதீங்க. ஆக்சுவலா டோட்டலி சாண்ட்ரா இஸ் இன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். திவ்யா வந்து நாங்க பார்த்த வரைக்கும், எங்களுக்கு காட்டுன வரைக்கும், உங்ககிட்ட வந்து அவங்க தப்பான இன்டென்ஷன்ல பழகல. பிரஜனும் திவ்யா கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல பழகல. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க சாண்ட்ராவோட துண்டிக்கணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. திவ்யா கணேஷோட தொடரணும் அப்படின்னு சொல்லி, நீங்க கேமுக்காக பண்ண ஒரு விஷயம். சாண்ட்ரா அத டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து பயங்கர பொசசிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, திவ்யா கிட்ட அந்த கோவத்த காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த ராஜா ராணி டாஸ்க்ல பிரஜன் மற்றும் திவ்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் ப்ளே ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அங்கேயே சாண்ட்ராக்கு வந்து செமையா காண்டு ஆயிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சாண்ட்ராவோட மனசுல வந்து ஒரு குளோஸ்ட் என்விரான்மென்ட்ல நம்ம கணவன் கிட்ட இந்த மாரிலாம் இந்த கணவன் வந்து இப்படி பண்ணியிருப்பான், இப்படி ஆயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஹாலுசினேஷன்க்குள்ள சாண்ட்ரா போயி அவங்க வந்து திவ்யா கணேஷ் மேல மிகப்பெரிய அளவுல வெறுப்ப வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி வெளியில பிரஜன் நடந்துக்கணுமே தவிர, இத கேஸ் லைட் பண்ற மாரி, இந்த பிரச்சனைய இன்னும் பெருசாக்குற மாரி, வீடியோல வந்து நான் திவ்யா கணேஷ் மேல கோவமா இருக்கேன். பார்வதி மாரி ஒரு கேவலமா நீங்க பார்வதியும் கேவலப்படுத்தி, திவ்யா கணேஷையும் கேவலப்படுத்தி, ஆடியன்ஸ் ஆன உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நெனைக்கிற கேள்வி என்னன்னா, சாண்ட்ராவுடைய டீம் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல வின் பண்ணி, சாண்ட்ரா வந்து பிரஜன் வந்து என் கூட 1 டே ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லார்ட்டயும் ரெக்வெஸ்ட் பண்ணி, சாண்ட்ராவ கூட பிரஜன் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஒண்ணா இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாருன்னா, என்னென்ன மாதிரியான தாக்கத்த பிரஜனுடைய அந்த 24 ஹவர் ஸ்டே உருவாக்கும் அப்படின்னு ஆடியன்ஸான பிக் பாஸ் ரசிகர்களான நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படி இருந்த டாஸ்க் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பல பேர் வந்து மன உளைச்சல்ல தான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.